எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருந்தாலும் எல்லா வேறுபாட்டையும் தாண்டி எல்லாருமே இங்க ஒத்துமையா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் விழி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் விழிக்கு தேங்க் பண்ண ஆசைப்பட்டுக்கிறேன். ஸோ நான் விழிக்குள்ள எப்படி வந்தேன் அப்படின்னா என்னோட லைஃப்ல டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த ஆசைக்காக நம்ம எப்போ நம்மளோட சர்க்கிளை வந்து லைக் மைண்டட் பீப்புள்ஸை வச்சு சரௌண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட கோல்ஸை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் விழி. ஸோ நான் விழிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் விழியில் டிஃபென்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதை தாண்டி சில விஷயங்களில் நான் வாலண்டியர் பண்ணதுனால என்னால் மற்ற ஆஸ்பிரன்ஸையும் தாண்டி விழியில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் பர்சனலாக கனெக்ட் ஆக முடியுது. ஸோ நான் இந்த கேம்ப் மற்ற விஷயங்களை ஷேர் பண்ணுறதை விட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறது முக்கியம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம், ஒருத்தங்க வந்து நமக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுலேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒருத்தங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் நம்ம அதில் ஏதாவது பயன்படுறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்காக திருப்பி ஏதாவது கொடுக்கணும். ஸோ விழியிலேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விழியில் எஸ்பெஷலி நான் விழியில் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா லீடர்ஷிப் டாக்க சொல்லுவேன். வாரம் ஒரு டிஃப்ரெண்டான பர்சன் டிஃப்ரெண்டான எக்காலஜில இருந்து கொண்டு வந்து அவங்க லைஃப்ல ஒரு பெஸ்ட். இப்போ ஒரு புக்கை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கை ஒட்டுமொத்தமாக உட்காந்து படிக்கிறதுக்கும் ஒட்டுமொத்தமாக படித்தவங்ககிட்ட அந்த புக்கை ஒரே வார்த்தையாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ டைம் அது வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆகும். இதில் வந்து ரொம்ப கம்மியான டைமில் நம்ம அதிகமான அளவில் நாலேஜஸ் கற்றுக்க முடியும். ஸோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸோட நம்ம பேசுகிறோமோ அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ இந்த லீடர்ஷிப் டாக்ல ஒவ்வொரு வித்தியாசமான பர்சன்ஸோட பேசும்போது அவங்களோட லைஃப்ல இருந்து நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ போகலாம். நிறைய பேர் அவங்க லைஃப்ல ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் வந்து அவங்க லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சு அவங்க லைஃபையே மாத்தி விட்டுரும். இந்த லீடர்ஷிப் டாக் வந்து அந்த மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒவ்வொரு விழி ஆஸ்பிரண்ட்டுக்கும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நாம ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சரவணன் சார், எனக்கு பர்சனலாகவே மரம் நடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பேசிக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு ஒரு வேப்ப மரம் நான் ஒன்று வீட்டில் வச்சுருந்தேன். ஸோ அது ஸ்டார்டிங்கில் வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தலையெடுத்து வளர்ந்துச்சு. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வீட்டில் வளர்த்த ஆடு மாடு இது பண்ணும்போது அந்த வேப்ப மரம் போயிடுச்சு. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது பட்டு போகும்னு நினைக்கிற ஸ்டேஜில் அந்த வேப்ப மரம் வந்து திரும்ப வந்துச்சு. அந்த மரத்தை நான் இன்னைக்கு பார்த்தாலும் என் லைஃப்ல ஏதாவது நான் சேடா ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அந்த மரத்தை பார்க்கும்போது இன்னைக்கும் எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்கும். நம்ம லைஃப்ல எவ்வளவு டீப் போனாலும் நம்மளால திருப்பி மேலே வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஹோப்பை வந்து அந்த மரம் இன்னைக்கும் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு மரம் நட்ட எனக்கே அவ்வளோ கர்வம், அவ்வளோ ப்ரவுட் அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு காட்டையே உருவாக்கின சாருக்கு எவ்வளோ கர்வம், எவ்வளோ கஷ்டம் விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு நம்ம கூட ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி எதுவுமே பண்ணாத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நாங்களும் எங்கள் லைஃப்ல இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ அடுத்தது கௌரவ் சார் நினைச்சாரு அப்படின்னா அவருக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சம்பளத்தில் பே பண்ணி அவங்க ஜாப் பார்க்கறது மாதிரி அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறதா என்னோட பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஜாயின் பண்ணி விழிக்காக உழைச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இதை நாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மீன் பகதூர் சார், நான் ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். இந்த வயசுக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் மீன் பகதூர் சார். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம். ஸ்பீடு, இவ்வளவு ஸ்பீடாக ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா? நம்ம எந்த இடத்துல நம்மளோட லிமிட் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு நினைக்கிறோமோ அதை தாண்டி தான் அவர் லிமிட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் தான் மீன் பகதூர் சார். அண்ட்
இவர் லைஃப்ல இருந்து நான் பர்சனலா கத்துக்கிட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நேத்து கேம்ப் ஃபயர்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்க என்னதான் விஷயம் பாஸ்ட்ல பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன பிரசன்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் நீங்க யாரு அப்படிங்கறத காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மேபி நிறைய பேருக்கு பர்சனலா கனெக்ட் ஆயிருக்கும். நிறைய பேர் இந்த பாயிண்ட நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அடுத்தது 2014ல விழியை ஸ்டார்ட் பண்ணி விழியோட ஃபவுண்டர்ஸா இருக்கிற இவங்க 2 பேரும். ஸோ விழிக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. பர்சனல் நான் சொன்னது மாதிரி விழியோட எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால விழி வந்து மந்த்லி ஸ்டூடெண்ட்ஸுக்காக செலவு பண்ற ஒரு பட்ஜெட் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. யாராவது கெஸ் பண்ண முடியுமா எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு? ஒரு இயர்லி ஒரு விழிக்காக விழி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கெஸ்? ஜஸ்ட் சரி ரொம்ப சொல்ல மாட்டேன். ஆல்மோஸ்ட் 5 lakhs கிட்ட செலவு பண்றாங்க. சோ இத தாண்டி அவங்களோட பர்சனல் ஏர்னிங்ஸ் எல்லாமே இதுல போட்டு அவங்களால என்னென்ன அடுத்தவங்களுக்கு பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்னைக்குமே பாராட்டணும். எனக்குமே அடுத்தவங்க கிட்டே நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கறதை தாண்டி நம்மளால அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் எனக்கு லைஃப்ல ஒரு பெரிய லெசன். அப்புறம் இளந்தமிழ் சார் சொல்லணும்னா நைட் 2 o'clock வரைக்கும் ஒர்க் போயிட்டு ஆக்சுவலாக ஒர்க் போயிட்டு நம்ம வேற ஏதாவது வேலையை மேனேஜ் பண்றோம் அப்படின்னா அது நமக்கே கஷ்டமா இருக்கும். ஒர்க் போயிட்டு நமக்கு வந்து செஷன் உட்காந்து அட்டன் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். பட் எல்லாத்தையுமே தாண்டி ஒர்க் போயிட்டு அந்த என்விரான்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு அதை தாண்டி நைட் செஷன்ஸ் நமக்கு எத்தனை மணி வரைக்கும் போகுதுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம நைட் செஷனை 2 மணி மேக்ஸிமம் 2 மணி வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். பட் ஸ்டில் அந்த ஜோஷ் எதுவுமே குறையாம நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும் போது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஆன்சர் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க கடைசி கொஸ்டின் வரைக்கும் ஆன்சர் பண்றாங்க. யாரையுமே அவங்க இக்னோர் பண்றது இல்ல. நாம தான் கொஞ்சம் பேர் போர் அடிச்சு தூக்குறோம். ஸோ அடுத்தது ஒரு விஷயம், இந்த கேம்புக்கு நம்ம எல்லாருமே வந்தது நாம இந்த கேம்ப்ல இருந்து நம்ம டிஃபென்ஸுக்காக ஏதாச்சும் ஒன்று கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்புக்கு வந்ததுக்கான மெயின் பர்பஸ் அதுதான். அதே பர்பஸ்ல தான் துரை அல்வின் வந்தாங்க. ஆனா துரை அல்வினை ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா நான் நிறைய விஷயம் துரை அல்வின் கிட்ட நோட் பண்ணேன். இந்த கேம்புக்கு அவங்க வந்த பர்பஸையும் தாண்டி அவங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் பர்பஸையும் தாண்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஓடிட்டு இருந்தாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன விஷயங்கள், நிறைய சின்ன விஷயங்கள், சாப்பாடு சாப்பிட்றதுல இருந்து கடைசி எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு என்ஷூர் பண்ணிட்டு அது ஒரு வேலையே இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. பட் இருந்தாலும் இந்த கேம்ப் இன்சார்ஜ் என்னை நம்பி ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் ப்ராப்பரா சாப்பிட்றாங்களா, அவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சதா அப்படின்னு எல்லாத்தையுமே என்ஷூர் பண்ணிட்டு கடைசி சாப்பிட்டாங்க. இதையும் ஒரு லைஃப் லெசனா நான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருந்து நம்ம லைஃப்ல எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம எப்பவுமே எடுத்துட்டு நாம வந்து நம்ம லைஃப்ல முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், இதுவும் எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி இந்த கேம்ப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நாம ஆல்மோஸ்ட் எல்லாருமே 2200 rupees கொடுத்துருப்போம். இந்த கேம்போட காஸ்ட் எஸ்டிமேட் எவ்வளவு தெரியுமா? யாராச்சும் ஐடியா? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். ஐடியா இல்லை. இந்த கேம்புக்கு காஸ்ட் எஸ்டிமேட் வந்து 2 lakhs வருது. நம்ம 18 பேர் கொடுத்த 2200 கால்குலேட் பண்ணும்போது 40,000 கூட கிராஸ் ஆகாது. அவங்க கையில இருந்து அவங்க 1,60,000 போட்டு இந்த கேம்பை நடத்தி நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தங்க நமக்காக முன் வரும்போது நாமளும் நம்மளால என்ன முடியுமோ அதை வந்து இந்த வெளிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்.